வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி அண்ட் NLP வித் ஜானகி. இப்போ ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம். ஒரு கிராமத்துல வயதான பெண்மணி இருக்காங்க. எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிற பெண்மணி அவங்க. ஒரு இளைஞன் கேக்குறாரு, அது எப்படி உங்களால மட்டும் எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும், கிரைசிஸ் சுச்சுவேஷனா இருந்தாலுமே இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் அந்த வயதான பெண்மணி சொல்றது, நான் ஒவ்வொரு நாளுமே ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஒரு சமயம் ரொம்ப சோகமா நிறைய விஷயங்கள் என்ன பாதிக்கிறது நடக்கும்போது நான் அப்பதான் உணர்ந்தேன், அதையே நினைச்சிட்டு இருக்கும்போது அதனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை எனக்கு எப்போ வந்ததோ அன்னைக்கே நான் டிசைட் பண்ணிட்டேன், ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய தொடக்கமா இருக்கணும் அப்படின்னு. எப்படி சூரியன் புதுசா ஒவ்வொரு நாளும் உதயமாகுதோ, பூக்கள் எப்படி அழகா ஒவ்வொரு நாளும் மலருதோ, அது போல நானும் ஒவ்வொரு நாளும் மலர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால காலையில எழுந்ததுமே நான் எனக்கு சொல்லிக்கிற ஒரு மந்திரம், டுடே இஸ் அ நியூ டே அப்படின்னா, இன்னைக்கு ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு தான் நான் சொல்றேன்னு சொல்றாங்க. இது என்ன இந்த ஒரு கதையில நாம தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒவ்வொரு நாளுமே அந்த ஹாப்பினஸ் நாம உணர்ந்துட்டே இருக்கும்போது we create the success vibration. அதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான். சரி, இப்போ ஒரே மாதிரி திறமை கொண்ட 2 பேர் இருக்காங்க, ஒரே மாதிரியே உழைக்கிறாங்க, 2 பேரும் நிறைய விஷயங்களை புதுசா செய்யறாங்க. ஆனா அதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் மட்டுமே முன்னேறிட்டே போறாரு, இன்னொருத்தர் முன்னேறது இல்லை. இப்போ இந்த வித்தியாசம் திறமையில இல்லைங்க, அவர்களின் சக்சஸ் வைப்ரேஷன்ல தான் இருக்கு. ஒரு தோட்டத்துல ஒரு சின்ன மல்லிகை செடி இருந்தது. அது தினமும் அமைதியா வளர்ந்துட்டே வந்தது. என்னை யாரும் கவனிக்கல அப்படின்னு எப்பவுமே வருத்தப்பட்டது கிடையாது அந்த செடி. அப்போ ஒரு நாள் முழுமையா மலர்ந்துட்டது. அந்த மலரின் மனம் உணர்ந்து தேனீக்கள் எல்லாமே எங்கிருந்தோ அதுல உட்காருது. வண்ணத்து பூச்சிகள் வருது, மக்கள் அதை ரசிக்க வர்றாங்க. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த மலர் யாரையுமே அழைக்கல, ஆனா அதன் மனமே அத்தனை பேரையும் கவர்ந்து இழுக்குது. சோ நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நாம என்ன நினைக்கிறோம், என்ன உணர்றோம், எப்படி பேசுறோம், எப்படி செயல்படுறோம், இது எல்லாமே நம்மளுடைய சக்சஸ் வைப்ரேஷனை உருவாக்குது. எப்பவுமே என்னால முடியாது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் தகுதியானவன் கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த சக்சஸ் வைப்ரேஷன் உருவாகவே ஆகாது. நான் கற்றுக்கொள்கிறேன், தினமுமே நான் வளர்கிறேன், நான் வெற்றிக்கு தகுதியானவன் அப்படிங்கிற நீங்க என்னைக்கு நம்ப தொடங்குறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய சக்சஸ் வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது. இங்க 3 ஸ்டெப் மெத்தட் உங்களுக்கு நான் சொல்றேன். தினமுமே காலையில எழுந்திருக்கும் போது நன்றி உணர்வோட நீங்க அந்த நாளை தொடங்குங்கள். நீங்க நன்றி உணர்வு என்ன, எதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லாமோ அத்தனைக்கும் நீங்க சொல்லலாம். மினிமம் ஒரு 5 விஷயத்துக்காவது நன்றி சொல்லுங்க. 2வது, நீங்க என்ன அடைய விரும்பும் அந்த வெற்றி, உங்களோட சக்சஸ், உங்களோட கெரியர்ல இருக்கலாம், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ்ல, அதை அப்படியே நீங்க மனசுல கொண்டு இன்னைக்கு இந்த சக்சஸ்ஃபுல்லா நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த உறுதி நீங்க கொண்டு வாங்க. 3வது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், I am worthy of abundance and joy அப்படிங்கிறது எவ்வளவு தடவை நீங்க ரிப்பீட் பண்ண முடியுமோ நீங்க தாராளமா பண்ணலாம். அந்த ஃபுல் டே கூட நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ இந்த வாக்கியம் சொல்லணும் அப்படின்னு தோணும் போது I am worthy of abundance and joy அப்படிங்கிறது நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. இது அந்த மல்லிகை பூ தன்னோட மனம் மாறாம இந்த உலகமே அதை தேடி வந்தது போல உங்களோட எண்ணங்கள், நம்பிக்கை, மனநிலை எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். உங்களை தேடி வெற்றி வர ஆரம்பிக்கும். வெற்றிங்கிறது முதலில் மனசுல தோன்ற அந்த வைப்ரேஷன் தான். இந்த வைப்ரேஷனை நமக்குள்ளேயே இருக்கிற மாதிரி செய்யாம we can spread it, radiate that success vibration. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். சக்சஸ் அடையிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் அப்படிங்கிறது இதுதான். இந்த 3 ஸ்டெப் மெத்தடை நீங்க கண்டினியூஸா எவ்ரிடே பண்ணுங்க. இதுக்கு டைம் எல்லாம் இப்படிதாங்கிறது கிடையாது. மார்னிங் எழுந்ததுமே யூ ஜஸ்ட் மேக் இட் ஒரு ஹேபிச்சுவலாவே பண்ண ஆரம்பிச்சிருங்க. யூ வில் see that என்ன உங்களோட
லட்சியம் இருக்கோ அது பியூட்டிஃபுல்லா நீங்க அச்சீவ் பண்றது 100% நீங்க பாப்பீங்க. இது நான் எவ்ரிடே மார்னிங் எழுந்திருக்கும் போதே ஐ ஸ்டார்ட் வித் த சக்சஸ் வைப்ரேஷன் சென்டென்சஸ். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அதே இந்த 3 ஸ்டெப்பே தான் எவ்ரிடே பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ ஐ கேன் see a lot of transformations என்னோட கெரியர்ல, ப்ரொஃபஷன்ல. ரொம்ப டிஃபிகல்ட்டா நினைச்ச விஷயம் கூட ரொம்ப ஈஸியா என்ன தேடி வர்றது என்னால உணர முடிஞ்சது. அதனாலதான் என்னோட வெற்றியின் ரகசியம் உங்களுக்கும் பகிர்வு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல. எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.